மண்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுட்டு சாம்பார் தாங்க பண்ணியிருந்தேன். அதோட வந்து புதினா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இது போட்டு சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சேன் அப்படின்னா நைட்டுக்கு வந்து டிஃபன் ஏதாச்சும் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வந்தவுடனே எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டேங்க. இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சுட்டு சாம்பார் அதோட சட்னி. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியல் எதுவும் செய்யவே இல்லை. மாங்காய் ஊறுகாய் தான் வந்து பார்த்திங்கன்னா தாளித்து வச்சுருந்தேன். அதையே வச்சுக்கிட்டு சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணி அப்புக்குட்டிக்கும் மகா பாப்பாவுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். எனக்கு வந்து சாதம் சாம்பார் தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தேங்க. அதை எடுத்துக்கிட்டு அதோட ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன் மதியம் லஞ்சுக்கு. இதுதான் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் மெனு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னி பண்ணியிருந்தேன். சட்னி காலையில் செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த சாம்பார் நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் மிச்சம் இருக்கும். சட்னி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அது காலியாயிருங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன்.